ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட் யுனானிமஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானியுடைய நடிப்பில் சுஜித்துடைய டைரக்ஷனில் உருவாகக்கூடிய திரைப்படம் தான் பிளடி ரோமியோ. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அமிர்தா வந்து ரீசெண்டாக சிதம்பரம் போயிருந்தாங்க. அங்கே அவங்க ஒரு சுற்றி பார்க்கும்போது ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க முக்கியமாக சிதம்பரம் விழாவில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோர்டுனுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. கேவின் புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் யாஷ், நயன்தாரா, ருக்மணி வசந்துடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டாக்ஸிக். அண்ட் இந்த திரைப்படத்தை கீது மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் ரீசெண்டாக வெளியாகி இருந்தது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸை E4 என்டர்டெயின்மெண்ட் வாங்கி இருக்கிறதா போஸ்ட் வந்து வெளியாகி இருக்கு. நிக்கி கல்ராணி அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான சாரியில் கார்ஜியஸாக கிரே கலர் சாரியில் பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் அஜய் தர்ஷனுடைய நடிப்பில் விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கில் வெளிவந்த திரைப்படம் தான் வந்து பூக்கி. அண்ட் இந்த திரைப்படம் தமிழில் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து படம் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து கணேஷ் சந்திரா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தெலுங்குல ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஷில்பா ஷெட்டி ரீசெண்டாக நடந்த அவார்ட் ஷோவில் கலந்துக்கிட்டு அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி ஸ்கர்ட் டைப் பேட்டர்னோட சேர்த்து அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு ஐவரி கலர் கோடியட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ரெட் ஜெயினுடைய தயாரிப்பில் கமல்ஹாசன், ரஜினிகாந்துடைய நடிப்பில் நெல்சனுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படத்துக்கு KHXRKன்னு சொல்லிட்டு டெம்பரரி டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றத அப்டேட் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய போஸ்டர் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஆரியா டஸ்ட்டை பியூட்டிஃபுல்லான கார்டியட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேர் அண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டி ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் மது முகேஷ் மற்றும் ஜியா சங்கருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் KRR காதல் ரீசெட் ரிப்பீட். அண்ட் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தை வந்து விஜய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ படத்தினுடைய டீசர் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸ்ரீனியில் இப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அது கேட்க செக் பண்ண லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. SK ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ராதிகா சரத்குமாருடைய நடிப்பில் சிவகுமார் முருகேஷனுடைய டைரக்ஷனில் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கில் வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி. அண்ட் படத்துக்கு இன்னும் 3 days to goன்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. பிரியா வாரியர் ரீசெண்டாக அவங்க அபுதாபி போயிருக்கும்போது அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஃபோட்டோ நம்பா ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல ஹரிஷ் சங்கருடைய டைரக்ஷன்ல பவன் கல்யாணுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து உஸ்தாத் பகத்சிங். அண்ட் இப்படம் வந்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ஆரா ஆஃப் உஸ்தாத் படத்தினுடைய பாடல் வந்து இப்போ வெளியாகி அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது. பாவனி ஸ்ரீ ரீசெண்டா அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டி கார்ஜியஸா இருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரீசெண்டா நடந்த அவார்ட் ஷோல கலந்துக்கிட்ட பார்வதி திருவோத் அவங்களுடைய லாஸ்ட் இயர்னுடைய சூப்பர் ஹிட் படமான தங்லானுக்காக அவங்க வந்து அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து நன்றி தெரிவிச்சு டீமுக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு எஸ்தட்டிக் லுக்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு டஸ்கி டோனில் பியூட்டிஃபுல்லான ரெட் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஸ்வஸ்திகா பாட்டில் கிரீன் ட்ரெஸ்ல ட்விஸ்டட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளோட அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.